நாம் பல மைல் தொலைவில் இருக்க ஜப்பானில் ஒரு ஜூவில் ஒரு குரங்கு குட்டி தாயை இழந்துட்டு தவிக்குது. அது ஒரு பொம்மையை வச்சுட்டு ஆதரவு தேடுதுன்றதை பார்த்து அது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் பார்த்து நம்ம அதை அழுதுகிட்ருக்கோம், புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்க, அதாவது தாய் இல்லை, பிரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த குழந்தைங்க தாய் இருந்தும் மனித மிருகங்களால் வலுக்கட்டாயமாக தாய்கிட்ட இருந்து பிரித்து இங்கே கொண்டு வந்து போடப்பட்டிருக்க குழந்தைங்க. ஏன் நம்ம அம்மா எங்கே போனாங்க, ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு தாய் நாய் இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இங்கே தண்ணி கிடைக்கும், இங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது வளர்க்கும். அப்படியும் 8 குட்டி போட்டாலும் ரோட்டில் எல்லாம் சேர்த்து 1 2 தான் மிஞ்சும். இந்த குழந்தைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? என்ன புரியும்? இப்படி அம்போன்னு வந்து இங்கே படுத்துட்டு மூஞ்சி முழுக்க அந்த டிக்ஸு, அந்த புண்ணு இதெல்லாம் வச்சுட்டு இருக்குது. இதுங்களோட வலியை யார் ஷேர் பண்ணுவா? இதுங்களுக்காக போராடுற எங்களுக்கு யார் வந்து லைக் போடுவாங்க? யார் எங்களை ஆதரிப்பாங்க? இந்த குழந்த முகத்தில் எவ்வளோ டிக்ஸ் இருக்குது. அம்மானா நக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதை சுத்தமாக வச்சுக்கும், அழகாக வச்சுக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு பஞ்ச் மங்கிக்காக நம்ம அழற நம்ம, ஆனால் இத்தனை பப்பீஸுங்களோட அழுகையை நம்ம யாருமே கண்டுக்கிறது கூட கிடையாது. எவ்வளோ அந்த குழந்த வலி. நம்ம உடம்புல ஒரு சின்ன எறும்பு, ஒரு எறும்பு ஓடினாலே நமக்கு எப்படி இருக்கும்? இத்தனை குட்டி குட்டி பூச்சிங்க அது மூஞ்சை கடிச்சிக்கிட்டு அது தொந்தரவு பண்ணும்போது அந்த குழந்தையோட இயல்பே இல்லாமல் அது எவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. விளையாடாமல், அம்மா இல்லாமல், பசி கொடுமையில், இந்த மாதிரி பூச்சிக்கடியில் இத்தனை குழந்தைங்க, கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க இங்கே இருக்குது. எல்லாமே வலுக்கட்டாயமாக நம்மளுடைய மனித குல திலங்கங்களால் பிரித்து கொண்டு வரப்பட்ட குழந்தைங்க தான். இவனுங்க ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க, இதுங்க ஒரு 6 பேட்ச்சு. இவங்களெல்லாம் பார்த்து யாராவது பரிதாபப்படுறீங்களா? இவங்க நிலைமைக்காக இந்த மாதிரி பிரித்து போடுறவனுங்களை ஏன் இப்படி கொண்டு வரீங்கன்னு கேள்வி கேட்குறீங்களா? ஆனால் எங்கேயோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத, நமக்கு பாஷை தெரியாத ஒரு ஊரில் நடக்கிற ஒரு குரங்குக்காக மட்டும் நம்ம அவ்வளோ வரைஞ்சி கட்டிக்கிட்டு வரோம், ஷேர் பண்ணுறோம், லைக் போடுறோம். ஆனால் இந்த குழந்தைங்கள நான் பார்க்குற எங்களுக்கெல்லாம் பேர் பைத்தியக்காரங்க, அரமெண்டலுங்க. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தாங்க இந்த குழந்தைங்கள்லாம் அப்படி ஏங்கிட்டுருக்கு. இதுங்க மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க.